தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வணிக நகரமா இருந்த ஊர் ஒரே நைட்ல ஊர் இருந்ததற்கான அடையாளமே இல்லாம போயிடுச்சு. 22/12/1964 அன்னைக்கு ஒரு புயல் ஏற்பட போகுதுன்னு அந்த ஊர் மக்களுக்கு செய்தி வருது. அந்த காலகட்டத்துல புயல் வருதுன்னு தான் தெரியுமே தவிர எவ்வளவு பெரிய புயல் எந்த திசையில இருந்து வருதுன்னு சரியா கணிக்க முடியாது. அதனால ஊர் மக்கள் எல்லாருமே அன்னைக்கு வழக்கம் போல தூங்க போறாங்க. அப்ப ஒரு சில மணி நேரத்திலேயே அங்க கரண்ட்டும் கட் ஆகுது. இதனால இங்க என்ன நடக்குதுன்னு வெளியே உள்ளவங்களால தொடர்பு கொள்ளவே முடியல. பிறகு இடி மின்னலுடன் காத்து அடிக்குது. கடல்ல மிகப்பெரிய அலைகள் கிளம்புது. வீடுகளுக்கு உள்ள தண்ணீர் போகுது. வெளிச்சம் இல்லாததுனால அங்க உள்ள மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமலேயே பயத்தோட இருக்காங்க. அப்ப அங்க வீசின கடுமையான புயலால மக்கள் எல்லாமே தண்ணீர்ல அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு காலையில விடிஞ்ச பிறகு தான் தெரிய வருது ஒரு சில மக்கள் உயிர் பிழைச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 2000 மக்கள் உயிர் இழந்திருக்காங்க. அப்படி ஒரே நைட்ல அழிஞ்சு போன அந்த ஊர் தான் இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் சந்திக்கிற இடமாக இருக்கும் தனுஷ்கோடி.